முத்து ஒரு மோசமான கணவர் அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கி எபிசோட்லலாம் பார்க்க முடியும். முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ராமா கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ விஜயா எப்படியாச்சும் வந்து டாக்டரேட் வாங்கணுங்கிறதுக்காக இவங்க செய்கிற சமூக சேவையெல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தா போதுமா, இந்த மாதிரி ஏதாவது நடித்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து கொடுத்தா உடனே பிஹெச்டி கொடுத்துருவாங்களா, என்னங்க அது லாஜிக்கு அப்படின்னு பார்த்தாலும் சும்மா ஒரு ஃபில்லருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார வந்துட்டு டக்குன்னு மீனாவை கூப்பிட்டு, மீனா இங்கே உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்ததுக்கப்புறமா டக்குன்னு போய் உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்து வராங்க. தங்கம், மீனா தங்கம் அப்படிங்கும் போதே உட்கார சொன்ன போதே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை அவங்க தங்கம்னா என்னையா அப்படின்னு ஷாக் ஆகி அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாங்க மீனா. இது எல்லாத்தையும் பார்வதி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை. அப்போவே ட்ராமாங்கிறது புரியலையாங்கிறது புரியல. திடீர்னு எல்லா கேரக்டர்ஸையும் பேக்காக காமிக்கிறாங்க. இதை கொடுத்து வாங்கிக்கோ உனக்கு தான்டா தங்கம், நீ தானே இந்த வீட்டுக்கு வந்த மருமக, மூத்த என்னது மகாலட்சுமி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு உனக்கு தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் கொடுத்து, இன்னும் நிறைய புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துரு அப்படின்னு அதையெல்லாம் வேற கொடுத்து இவங்க ஒரு மாதிரி ஆடி போய் கன்ஃபியூஷனில் இருக்க. அந்த பக்கம் முத்து எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குங்கிறாரு, இந்த பக்கம் ஸ்ருதி மயக்கம் வர மாதிரி இருக்குங்கிறாங்க, மீனா மயக்கம் வர மாதிரி இருக்காங்கன்னு எல்லாரும் அப்படியே யோசிக்க அப்படியே ரோகிணிக்கு காண்டா இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கரெக்டாக வீடியோவை எடுத்து ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு இதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சிரு, நான் விரும்பினா கொடுப்பேன், விரும்புகிறனா எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. இதில் அப்படியே ஒரு மாதிரி மீனாவுக்கு கன்ஃபியூஷனே ஆகிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுது. இந்த சமயத்தில் முத்து எவ்வளோ கோவப்பட்டிருக்கணும். இவங்க புடவையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேவலமாக ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசி ஏமாற்றி கடைசியில் போய் உள்ளே வைக்க சொன்னால் அவர் உடனே அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. அத்தை என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. பார்வதி ஏதோ சொல்ல வராங்க, அதை தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ விஜயாவும். இதெல்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கு ஏன் முத்து இந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டு என்ன விளாடுறீங்களா, நீங்கள் என்ன நினச்ச மாதிரி பேசுவீங்களா, என்ன எதுவும் ட்ராமா பண்ணிருக்கீங்களான்னு கேட்கணும்ல, கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக டக்குன்னு விஜயா என்ன பண்ணுறாங்க, போய் கிறிஷை போய் கொஞ்சறாங்க. நான் தான் உனக்கு அம்மா அப்பா இல்லாத பிள்ளை கிறிஷ், நான் சொன்னேனே நான் தான் வளர்க்குறேன், நான் தான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன், டான்ஸ் ஆட கூப்பிட்டு போய் டான்ஸ் கற்று தராங்க. உடனே பார்த்தா முத்துவும் கூட சேர்ந்து ஆடுறாரு. இப்போ தான் உங்கள் மனைவி அவ்வளோ அவமானப்படுத்தி திருப்பி பையை கொண்டு போய் உள்ளே வையினாங்க, வெக்கமே எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களை அவமானப்படுத்திட்டு அதே இடத்துல மீனா அவங்க அம்மாவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஓகேவா இருந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஸோ முத்துவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கணவர் நம்ம பல நேரங்கள் நினச்சாலும் சரியான ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டராகவும் சில சமயங்கள் ஆயிடுறாரு. ஸோ இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்க இந்த வீடியோலாம் எடுத்து கொண்டு போய் இதை வச்சு நாங்கள் எப்படியாச்சும் என்ன நடக்கும் போது பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அருணுடைய அம்மா இந்த பக்கம் சந்திரா, அதாவது மீனாவோட அம்மா கிட்ட போய் கோயிலில் வச்சு சீதா ரொம்ப நல்ல மருமகளாக இருக்கான்னு சீதாவோட கூப்பிட்டு பேசிட்டு அப்புறம் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா சீரியல்லையும் ஒன்று கல்யாண ட்ராக் ஒன்று, அப்புறம் தாலி பிரித்து கோக்குற ட்ராக் ஒன்றுன்னு பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாரையும் வர சொல்லுங்கள், முத்துவும் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போக இதை மீனா கிட்ட சொன்னால் மீனா அது எப்படி வருவாங்க, என் மாமியார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிடு, ஆனால் அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னா கடைசியாக அவங்க வரப்போகிறாங்களாம். ஏன்னா இதுவும் இந்த சமூக சேவையில் ஒரு பங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.